எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். பொட்டேட்டோ ஸ்மைலி. பொட்டேட்டோ ஸ்மைலிலாம் கரெக்டாக நம்ம வீட்டில் பண்ண முடியாது, அதனால் நம்ம கடையில் வாங்குவோம். அதுமாரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸை வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். அதெல்லாம் ஆரோக்கியமற்ற முறை தான். ஸோ இதை நம்ம ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். பொட்டேட்டோ நம்ம தேவையான அளவு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா மாவு உருளைக்கிழங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெசிபி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சில கிழங்கு ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்கும். பச்சையாக இருக்கிற கிழங்கெல்லாம் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ வலுவலுப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குலாம் நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபி நல்லா வராது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ நல்லா மாவாக இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கைகளால் மசிச்சுட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது. கட்டி இல்லாத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், உப்பு இது மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாட் மசாலா சேர்க்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலாம், ஒரிகானோ சேர்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இருக்கிறத மட்டும் பயன்படுத்திக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி அது திரட்டி நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகி வர்றதுக்காண்டி. ஸோ நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுகளை கலந்து நல்லா இந்த மாதிரி கைகளில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கையில் ஒரு வேளை ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ஆயில் தடவிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இது சப்பாத்தியாக திரட்டணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சிலிக்கான் ஷீட் என்கிட்ட இருக்குது, சப்பாத்தி ஷீட்டு. ஸோ நான் அதில் வச்சு நான் தேய்ச்சிக்கிறேன். உங்ககிட்ட அது வேறு இல்லைன்னா கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா இது உருளைக்கிழங்கு, வெறும் உருளைக்கிழங்கு மாவு கொஞ்சங்கிறதுனால உங்களுக்கு ஜாஸ்தி கீழே ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் ஷீட்டுங்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஷீட்டில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஓரளவு தின் சைஸு, அதாவது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடவும் கூடாது. கொஞ்சம் மிதமான சைஸில் இருக்கிற வரைக்கும் லைட்டாக சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு உங்ககிட்ட வட்டை கிண்ணம் இல்லை மூடி ஏதோ இருந்ததுனாலும் அதை இந்த சைஸ் ஷேப்புக்கு நீங்கள் ரவுண்டாக ஃபஸ்ட்டு அழுத்தி நீங்கள் ஷேப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு கண்ணும் வாயும் மட்டும்தான் இல்லையா ஸ்மைலியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நான் ஸ்டீல் ஸ்ட்ரா என்கிட்ட இருந்ததுனால ஸ்ட்ராவை வச்சு நான் கண்ணு நான் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஸ்ட்ரா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரீஃபில் பென் இருக்கு இல்லையா, அந்த ரீஃபில் பென்னோட பேக் சைடு எடுத்து நீங்கள் அந்த மாதிரி கண்ணுங்களுக்கு வச்சு எடுத்திங்கன்னா அந்த இடத்துல ஹோல்ஸ் விழுந்துடும். அதே மாதிரி வாய்க்கு ஸ்மைலிக்கு ஸ்பூனோட அந்த மவுத்தை வச்சு நான் மவுத் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் செஞ்சுட்டு கூட நீங்கள் ஒரு பாலித்தீன் ஷீட்டில் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு, மைதா மாவு நீங்கள் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் கொண்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை அப்பப்போ தேவைக்கு நீங்கள் வெளியே எடுத்து கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போது அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது போக பேலன்ஸ் மாவெல்லாம் நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்மைலி ஷேப்பு உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். இதை ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஓரளவு மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு ஸ்மைலியை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சாஸ் மட்டுமே இருந்தால் போதும், இல்லை மயனஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இது கூட நீங்கள் இன்னும் காரம் நல்லா போடணுன்னா பெரி பெரி அந்த மாதிரியான பவுடர்ஸு, பெரி பெரி சாஸஸ்ஸு அதெல்லாம் கூட நீங்கள் தொட்டுக்கிறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுலபமான முறையில், ரொம்ப ஆரோக்கியமான முறையில் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் வச்சுருந்து கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபஸ்ட்டு போட்ட உடனே நீங்கள் திருப்பி போடாதீங்க, ஷேப் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்மைலிஸை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இப்போ பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியான முறையில் ஸ்மைலியை வீட்லேயே ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கடையில் வாங்குகிற பொருள்லாம் வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா கடையில் போய் வேணும்னு பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. நாமளே செஞ்சு கொடுத்துர்லாம். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.